Nice to meet you. Wow. What's your name? My name is Fai Chu. Wow. What's your name? My name is Steven. Steven, I love you. I love you too. You're so pretty. Thank you. See you. Bye bye. ஏஐ என்ற செயற்கை நுண்ணறிவு தற்போது உலகம் முழுவதும் மிக வேகமாக பரவி வருகிறது. கிட்டத்தட்ட அனைத்து துறைகளிலும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் நுழைந்துவிட்டதை அடுத்து மனிதர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் முன்னணி நிறுவனங்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெரிய அளவில் செலவை குறைத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சீனாவின் ஷாங்காய் நகரில் உலக செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடந்து முடிந்துள்ளது. 3 நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் 1000த்திற்கும் மேற்பட்ட தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். குறிப்பாக இந்த மாநாட்டில் பல்வேறு வகையான ஏஐ ரோபோக்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. மனித முக அமைப்புடன் உருவாக்கப்பட்ட ஏஐ ரோபோக்கள் பார்வையாளர்களை பெரிதும் ஈர்த்தது. குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்ற ரோபோ, தொழிற்சாலையில் பணிபுரியும் ரோபோ, பார்வையாளர்களுக்கு குளிர்பானங்களை எடுத்துக் கொடுக்கும் ரோபோ என பல வகையான ஏஐ ரோபோக்களை கண்டு அங்கிருந்தவர்கள் ஆச்சரியமடைந்தனர். சீனாவின் விரைவான ஏஐ வளர்ச்சி சமூக பொருளாதாரம், இராணுவம், உளவுத்துறை, பிற துறைகள் உட்பட பல பகுதிகளில் சீன சமூகத்தை பாதித்துள்ளன. விவசாயம், உணவு சேவைகள், போக்குவரத்து, உற்பத்தி துறைகள் ஏஐ பயன்படுத்துவதால் அதிகம் பாதிக்கப்படும் தொழில்கள் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் சீனாவில் வளர்ந்து வரும் வயதான மக்கள் தொகை மற்றும் குறைந்த பிறப்பு விகிதம் காரணமாக தொழிலாளர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது.